Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த இதில் நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பொதுமுறை வடிவியல். இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வட்டச்சமன்பாட்டின் திட்ட வடிவம் சார்ந்த கணக்குகள். செக்மெண்ட் 3 ப்ராப்ளம்ஸ் தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு, ஒரு நேர்கோடு 3x + 4y + 10 = 0 மையம் 2,1 உள்ள ஒரு வட்டத்தில் 6 அலகு நீளமுள்ள ஒரு அணை வெட்டுகின்றது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோடு. ஸோ மையம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தோட மையம் 2,1ங்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 6 அலகு நீளம் உள்ள அணை வெட்டுகின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் எந்த ஒரு பாயிண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயோ இந்த மாதிரி கட் பண்ணும். ஸோ பர்டிகுலராக அந்த விட்டோம் அப்படின்னு கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் கட் பண்ணும். அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. ஸோ அதோட டைமென்ஷன் வந்து இவ்வளோதான் அப்படிதான் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணது பேர் தான் நான். ஓகேவா? ஸோ அதனால தான் நானாய் வெட்டுகின்றதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வட்டத்தின் பொதுவெளி சமன்பாடு காண்க. ஸோ இந்த டேட்டாஸ் வச்சுட்டு அந்த வட்டத்தோட பொதுவெளி சமன்பாடு கேட்குறாங்க. தீர்வு. ஸோ ஒரு டயக்ராமா ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ போட்டுக்கணும். அப்போதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக பெட்டராக புரியும். மையம் 2,1. ஸோ அதே சொல்லிட்டாங்க. மையத்தை சீன் எடுத்துக்கிறோம். ஸோ அது 2,1 நம்மளா கன்சிடர் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் போட்டிருக்கோம். உடைய வட்டத்தில் 3x + 4y + 10 = நேர்கோடு AB என்ற அணை வெட்டுகிறது. ஸோ இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா ஒரு லைன். ஸோ ஏபிங்க ஒரு லைன் வந்திருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றாங்க. ஸோ அதாவது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சர்க்கிள் எங்க வேணா வெட்டுவேன். அந்த மாதிரி ஏபிங்கிற இந்த லைன் தான் அவங்க கொடுத்துக்க லைன் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதை நானா வெட்டிக்கிட்டதுன்னு எடுத்துருக்கோம். ஏபியின் மையப்புள்ளி. ஸோ இப்போ இந்த ஏபியோட மையப்புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எம் எடுத்துக்கோம். ஸோ ஏபியோட மையப்புள்ளி எம்னு எடுத்திருக்கோம். AM = BM. ஸோ இப்போ இந்த மையப்புள்ளி ஏபியோட மையப்புள்ளி எம்னா அப்போ என்ன ஆகும்? பிஎம்மும் ஏஎம்மும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா AM = BM போட்டிருக்கோம். ஸோ அப்போ இது ரெண்டு சென்டர் பாயிண்ட்டுக்கும் மொத்தம் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன 2 ஸ்பிளிட் பண்ணும்போது 6 3 வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் 3 எடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது BMC அதாவது BMCங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது செங்கோண முக்கோணமா ஃபார்ம் ஆகுது. ஏன் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா செங்கோண முக்கோணமா ஃபார்ம் பண்ணால் நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்போ தட்டத்தை வச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நானை போட்டு ஒரு மிட் லைனை வச்சு அந்த சென்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி லைன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டும் ஒரு லைனும் அதுக்கு ரெண்டு கிடப்பிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபார்முலா தெரியும். ஆல்ரெடி நம்ம ஒரு டாப்பிக்ல பார்த்துருக்கோம். அந்த லிங்க் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது ஒரு லைனுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு இடைப்பட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா D = அதாவது மாடுலஸ் ஆஃப் அந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க மாடுலஸ் ஆஃப் அந்த ஈக்குவேஷன், அதாவது AX + BY + C அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் மாடுலஸ்ல போட்டு டிவைடட் பை √A² + B². A²னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், B²னா ஒய்யோட பிங்கன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த வரிசையில் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த ஏபிங்கிற லைனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ CM = ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது CM டிஸ்டன்ஸ் தான். அதனால CM = ஸோ நம்ம எந்த லைனு பார்க்குறோம்? ஸோ 3x + 4y + 10 தான். ஸோ அப்போ 3x + 4y + 10 அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் நமக்கு தெரியும் எக்ஸோட வேல்யூ. எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2னும் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 1 எடுத்துக்கங்க. அப்போ சப்போர்ட் பண்ணும்போது என்ன 3 × 2 ஒய்யோட வேல்யூ 4 × 1 + 10 மாடுலஸ்ல போட்டுக்கணும் டிவைடட் பை ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல தான் வரணும். அதனால நம்ம மாடுலஸ் போட்டிருக்காங்க. டிவைடட் பை ரூட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அதனால 3², ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 4 அதனால 4². இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ சிஎம்மோட டிஸ்டன்ஸ் ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால சிஎம்மோட டிஸ்டன்ஸ் 4ன்னு எடுத்துருக்கிறோம். இப்போ அதாவது பிஎம்ங்கிற வேல்யூ தெரிஞ்சிருச்சு, அதே மாதிரி சிஎம்ங்கிற வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பிதாகரஸ் தேற்றப்படி அதாவது கர்ணத்தோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதாவது கர்ணத்தின் ஸ்கொயர் = எதிர்பக்கத்தின் ஸ்கொயர் பை அடுத்த பக்கம். இங்கே ஆங்கிள்ங்கிறது எது? இந்த ஆங்கிள். ஓகேவா? அப்படி இருக்கும்போது எதிர்பக்கம் என்ன? CM. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா
கர்ணம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஎம் ஸ்கொயர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அடுத்துள்ள பக்கம் பிஎம் ஸ்கொயர் பிளஸ் எம்சி ஸ்கொயர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிதாஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கர்ணத்தின் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் அடுத்துள்ள பக்கத்தின் ஸ்கொயர் பிளஸ் இடது பக்கத்தின் ஸ்கொயர் இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக வரும். ஸோ அந்த பிதாஸ்ட் இடத்தப்படி அந்த ஃபார்ம் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது பிசி ஸ்கொயர் தான். ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். பிஎம் ஸ்கொயருங்கிறது எவ்வளோ? பிஎம்ங்கிறது வேல்யூ எவ்வளோ? 3. அப்போ 3 ஸ்கொயர். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ங்கிற வேல்யூ எவ்வளோ? 4 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ 4 வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர். இப்போ 2 ஆட் பண்ணிங்கன்னா 25. ஸோ இப்போ நமக்கு பிசி மட்டும் வேணும். ஸோ பிசி வேணும்னு ஆகும், 2 பக்கம் ரூட் எடுத்தால் இங்கே ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே ரூட் 25 எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 5 வரும். ஸோ 5 டைம்ஸ் வந்து ரூட். ஸோ அதனால் பிசி ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு ஆரம். ஸோ நமக்கு தெரியும் இந்த பிசிங்கிறது ஆரம் சொல்லிட்டு. அப்போ பிசி ஈக்குவல் டு 5, அதனால அதோட வேல்யூ பிசிங்கிறது நமக்கு ஆரம். இப்போ ஆரமும் அதோட வட்டத்தோட மையப்புள்ளி கொடுத்தா நமக்கு வட்டத்தோட சம்பளம் கொண்டு வைக்கிறதுக்கு ஃபார்மா தெரியும். வட்டங்கிற டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த டேக்கன் லிங்க் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தேவையான வட்டத்தின் சம்பாடு. ஸோ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா x மைனஸ் ஹெச் தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதை வந்து வட்டத்தை ஆரமும் ஒரு புள்ளி கொடுத்தா ஒரு சம்பாடு. ஸோ இது ஃபார்முலா, இது நம்ம தான் படிக்கணும். அப்படி இருக்கும்போது இங்க ஹெச் கேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 1 தான். ஹெச் கேங்கிறது 2 1, ஹெச்ங்கிறது 2, கேங்கிறது 1, ஆறுங்கிறது ஆரம். ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஆரம். ஸோ அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் ஹெச்ங்கிற வேல்யூ 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் அதே ஒய் மைனஸ் அது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ மைனஸ் 2ab மைனஸ் 2 இன்டூ எக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர்ல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 4. ஸோ அதை 4 தனியாக வச்சுக்கேன். ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் இடத்துல ஒய் ஸ்கொயரு. அப்போ மைனஸ் 2y. ஸோ மைனஸ் 2y. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ் 2ab இருக்குல்ல, அதில் வந்து மைனஸ் 4x வந்துருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்? 1 ஸ்கொயர் 1. இங்கே 5 இன்டூ 5 வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ 25 சரி வரும்போது என்ன? மைனஸ் 25. ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் 10 இருக்குது, அப்போ மைனஸ் 5 இருக்குது. இப்போ மைனஸ் ஆச்சுன்னா மைனஸ் 20. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஸோ தேர்ஃபோர் அந்த வட்டத்தின் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எடுத்துக்காட்டு, ஆரம் 3 அலகுகள் கொண்ட ஒரு வட்டம் ஆயச்சுக்களை தொட்டு செல்கின்ற உருவாகும் அனைத்து வட்டங்களின் பொது சம்பளங்கள் காண்க. அதாவது ஆரம் வந்து 3 அலகுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆயச்சுக்களை தொட்டு செல்கின்றதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆயச்சுக்களை தொட்டு செல்ற எல்லா அனைத்து வட்டங்கள் பொது சம்பளங்கள் கேட்கறாங்க. தீர்வு. ஸோ இப்போ நமக்கு அது டயக்ராம் மாதிரி, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுங்க. ஸோ ஆரம் 3 அலகுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3,3, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 3. ஸோ இங்கே மைனஸ் 3,3 மைனஸ் 3,3. நீங்கள் இது போட்டிங்கன்னாவே தெரியும் ஆரம் 3 அலகுனா இது எல்லா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் வேல்யூ வந்து 3 அலகு தான். அவங்களே சொல்லிட்டாங்க ஆயச்சுக்களை தொட்டு செல்வது. ஆயச்சுக்கள் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் அதை தொட்டு செல்ல எல்லா வட்டமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். வட்டம் இரு அச்சுகளையும் தொட்டு செல்வது அச்சுகளிலிருந்து வட்டத்தின் மையத்தை கொள்ள தூரம் 3 அலகுகள். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா? வட்டத்தோட மையம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 3 அலகுகள். எனவே மையம். ஸோ மையம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பாயிண்ட்ல குடிச்சிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா 3,3 இது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. இங்கே பார்த்தீங்கன்னா 3,3, இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 மைனஸ் 3, இதே மாதிரி 3 மைனஸ் 3, இங்கே மைனஸ் 3 மைனஸ் 3. அதனால மொத்தமாக ஒரே இதில் மென்ஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏன்னா மொத்த 4 இடத்தோட சம்பாடு இதுலேயே கண்டுபிடிக்கிறாங்க. இது திட்ட வடிவில் உள்ளதா வட்டத்தின் மையம். ஸோ நமக்கு திட்ட வடிவம் தெரியும் x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மைனஸ் 3 மைனஸ் அப்பங்கள்ல அந்த வட்டத்தோட சென்டர் பாயிண்ட். அதனால் ஆரம் 3 உடைய 4 வட்டங்களின் சம்பாடுகள். ஸோ இங்கே 4 வட்டம் இருக்கா? ஸோ அதனால ஆரம் வந்து 3ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதோட சம்பாடு எழுதுறோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடுது, ஒய் ஸ்கொயர் அப்படியே வந்துடுது. ஸோ 2gxங்கிற இடத்துல என்ன இருக்கு? ஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? 2 இன்டூ 3 6. ஸோ 6 இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கா? ஏன்னா எல்லா பாயிண்ட்டுக்கு போகிறனால காமன் ஈக்குவேஷன். ப்ளஸ் ஆர் மைனஸ் 6x. அதே மாதிரி 2 இன்டூ எஃப் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6y. ஸோ இங்கேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் சிங்கிற வழி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எப்படி 9 வந்துச்சுன்னு சொல்லிட்டு
நம்ம அந்த வட்டங்கள் டாபிக் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 2G வேல்யூ என்ன, 2F வேல்யூ என்ன, C வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 9 எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். ஸோ தேர்ஃபோர் அவங்க கேட்டிருக்க வட்டத்தின் மொத்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இதான். ஸோ இதில் வந்து மொத்தம் 4 சம்பளம் ஃபார்ம் ஆகும். ஒன்று ப்ளஸ் ப்ளஸ்ஸாக வச்சுங்க, ஒன்று மைனஸ் மைனஸ் வச்சுங்க, ஒன்று ப்ளஸ் மைனஸ், ஒன்று மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டிங்கன்னா மொத்தம் 4 ஈக்குவேஷன் இதை வச்சு ஃபார்ம் பண்ணலாம். பிஎஸ்சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டச்சமன்பாட்டின் திட்டவடிவம் சார்ந்த செக்மெண்ட் 2 ப்ராப்ளம் பார்த்துருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.